எடுக்க போறாரு. ஐபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட போறாரு. பிளான் ஆக்சுவலா நிறைய போட்டு வச்சிருந்தோம், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சவுதியோட லிவிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது? தலைவர் எல்லாரும் எங்க தான் நைட் உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சு வாங்க மாட்டாருங்க. வாங்குவோம் இருக்க வீடியோ எடுப்போம். அப்படியே நைட்டு போனோம்னா என்ன தடவை சேலஞ்ச் பண்ணிட்டாரு, அவங்க எல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டாருங்க. எனக்கு டக்குன்னு இதாயிடுச்சு, அதனால உடனே பண்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மேக்கே பார்ட்னர்ஸ். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி டாபிக் பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுதியோட லிவிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது, சவுதியில் ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், ஹையஸ்ட்டாக இருந்தால் எவ்வளோ செலவாகும், நான் எல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக விவரத்தை சொல்கிறேன். இன்னைக்கு சவுதியோட ரூம் டூர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். லிவிங் காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இருக்க வீட்டுக்கு எவ்வளோ செலவுன்னு அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு. யாரும் புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்குங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த சிஸ்டம் உங்களுக்கு எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? வீடியோ முழுசா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் யாரோட சிஸ்டம்னு. இதுதான் நம்ம சேனலுங்க. நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் சப்போர்ட் கிடைச்சா கண்டிப்பாக நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். இதுதான் நம்மளோட டூர். பார்த்தீங்களா? ஒரு சின்ன பெட் இருக்குது. இது வந்து நம்ம தலைவரோட சிஸ்டமு, டிவி இருக்குது, இந்த மாதிரி டேபிள்லாம் இருக்குது. ஒரு கெஸ்ட்டு வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி ஒரு பெட்டு ஸ்பேஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சோபா, ஏசி, பார்த்திங்களா கிளாக்கு. நம்ம மச்சா இருக்காங்க, நம்ம மச்சா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தலைவர் எல்லோரும் எங்கே தான் நைட்டு உட்காந்து கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த ஸ்பேஸ் தான் நாங்கள் அரட்டை அடிக்கக்கூடிய ஸ்பேஸு. பார்த்திங்கனாலே இப்படி வெளியே வந்தீங்கன்னா ஸ்க்ரீன் நோட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன ஹாலுங்க. இது வந்து பாத்ரூமு, இதெல்லாம் துணி துவைச்சி போடுவோம். இது வந்து தலைவரோட ரூமு. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா செருப் ஸ்டாண்டு, வாட்டர் பாட்டில் அது மாதிரி இருக்குது. வாங்க அப்படி கிச்சன் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட கிச்சனுங்க. கிச்சன் எல்லார் வீட்லேயும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கனாலே ஒரு கீசர் இருக்குது, வாட்டர் ஹீட்ரு தான், கிச்சன் அடுப்பு. இதுதாங்க, இதுதான் நம்மளோட கிச்சன். சரி வாங்க அப்படியே ஹாலை பார்க்கலாம். அதிலேருந்து அப்படி நம்ம ரூமுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட பெட்ரூம். நம்ம பெட்ரூம் எவ்வளோ கன்றாவியாக இருக்குது, யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. இதுதான் நம்மளோட பெட்ரூமு. இதுதான் பாத்ரூமுங்க. பாத்ரூம் லைட் போட்டு பார்க்கலாம். இதுதான் பாத்ரூம். பாத்ரூமில் அந்த காட்டேன். இதோட காஸ்ட் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை வந்து தலைவர் ரூம். எந்த தலைவர்னு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒரு சஸ்பென்ஸாகவே வச்சுருப்போம். சரியா? சரி வாங்க, இந்த வீட்டை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீட்டோட டீட்டெயில் உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி சவுதிக்கு வந்தாலும் எவ்வளோ செலவாகும் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன இருக்குது, வாங்க உட்காந்து ஒரு இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாக விவரத்தை சொல்கிறேன். ஓகேயா? இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி தான், ஒரு ஃபேமிலி ஹவுஸ் தான். இதில் வந்து நம்ம ஃபேமிலிங்க வந்து விசிட்டிங்கில் இது கூட்டம் வந்தோம். இப்போ அவங்கள வந்து அனுப்பியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இது ரூமோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு 18,000 ரூபா. சாப்பாடு செலவு இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்கு 2,000 ரூபா கிட்ட செலவாகிட்டு இருந்துச்சு. இப்போது ஃபேமிலியை ஊருக்கு அனுப்புனதுனால இப்போது நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். சாப்பாடு செலவு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஆனால் வீட்டு வாடகை அதே தான். இப்போது நீங்கள் புதுசாக ஃபேமிலி யாரும் கூட்டு வரீங்கன்னா உங்களுக்கு மாதம் 12,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சவுதியோட லோ அண்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டோட லோ காஸ்ட் பார்த்தீங்கன்னாலே 12,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேற்கொண்டு சவுதியில் ஒரு 20,000 25,000 அந்த மாதிரி கூட கிடைக்கும். ரொம்ப ஹைஃபையாக 40,000 வரைக்கும் வருஷத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அதை மாதிரி டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா மாதம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன அவங்களோட சாப்பாடு செலவெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி நீங்கள் கூட்டாங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியாக நீங்கள் பட்ஜெட்டில் பார்த்து நீங்கள் செலவழிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் பட்ஜெட் கம்மியாக செலவழிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாதம் ஒரு 1,500 ரூபாக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கு மேலே கம்மியாக நீங்கள் வந்து நம்ம செலவு பண்ண முடியாது. ஏன்னா இங்கே உள்ள காஸ்ட்டும் அதை மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையும் ரேட்டு கூட இப்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எல்லா சாமான்லையும் அரிசியை பார்த்திங்கனாலும் எண்ணெயை பார்த்திங்கனாலும் அதிகமாக ரேட்டும் கூடிடுச்சு. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்திங்கனாலே அந்த நபர் யாருன்னு சொல்லி தெரியும். இப்போ அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. லாஸ்ட்டாக அவங்களை காட்டுறேன் யாருன்னு சொல்லிட்டு. ஓகேயா?
சரி வேலையை முடிச்சுட்டு வாங்க நம்ம ஈவினிங் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ ஈவினிங் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி அதை உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு விவரத்தை சொல்கிறேன். சரி வாங்க நம்ம ஈவினிங் நம்ம வெளியில் போகும்போது நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. பிளான் ஆக்சுவலாக நிறைய போட்டு வச்சுருந்தோம், கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜரீர் புக் ஸ்டோர் போயிட்டுருக்கோம். புக் ஸ்டோர்னால் புக்கு மட்டும் இருக்காது, அங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ அண்ணா வந்து ஊருக்கு போகிறாரு, பேக்கில் உட்காந்துருக்காரு, இருட்டாக தெரியுது. ஸோ ஊருக்கு போகிறதால ஒரு சின்ன மொபைல் வந்து ஒன்று வாங்கி பார்சல் பண்ணணுமா, அதனால் அண்ணா இல்லை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வாங்க நேராக போவோம் நம்ம. ஓகேவா, நாங்கள் நானே கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்கள் பணத்தை எடுக்க தேவை, நீங்களே டேக் ஓவர். ஒரு சேனல் நான் டேக் ஓவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கேன். ஒரு பக்கம் 3 சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு ஜாலியாக சம்பாரிச்சிட்டு உட்காந்துருக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம மொபைல் மார்க்கெட் போவோம். என்ன அமையுது என்ன அமையல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, அப்படியே தலைவர் கண்டினியூ பண்ணுவார். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜரீர் புக் ஸ்டோர் தான் போகிறோம். நம்ம அங்கே வந்து ஒரு மொபைல் வாங்க வேண்டியிருக்கு. சரி இன்ஷால்லா அமைஞ்சா நம்ம வாங்கிட்டு ரூமுக்கு வரலாம். ஓகே, ஸ்டார்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்கேன். ஷார்ட்கட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க ஜரீர் போகிறதுக்கு. எப்பயுமே அவங்க ஐடியா சொல்லி கொடுத்துருக்க பார்த்தீங்க. இதில் நீங்கள் எனக்கு பாராட்டணும். சரி விடுங்க, ஒரு ஸ்பூன் ஒரு பாட்டில் தருன்னு சொல்ல மாட்டீங்க. சரி ஒரு பாட்டில் சாப்பிட்டீங்க, ஒத்தில என்ன செய்வீங்க? சாப்பிடுங்க ஒரு பாட்டில். நீங்க ஊருக்கு போறாள், நீங்க கொண்டு போகும்போது பிரியாணி தான் வாங்கி கொடுக்க முடியல. ஆளுக்கு ஒரு டப்பா துருக்கிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஜரீர் டோர் பக்கத்திலே பார்க்கிங் கிடைச்சிருச்சு. தலைவர் என் கலர் அதில் ஒட்டிக்க, அவங்க கலர் ஏன்ட்ட ஒட்டிக்க. போங்க போங்க உள்ள போங்க. ஜரீருக்குள்ள போகிறோம் வாங்க. இந்த ஜோடி பாருங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வ்ளாக் எடுத்துட்டு இருக்காங்க, நம்மளும் வ்ளாக் எடுத்துட்டு இருக்கோம். என்ன ஃபோன் வாங்கலான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம் எந்த ஃபோன் எடுக்கிறாங்க. ஒரு ஃபோன் கூட வாங்க மாட்டாருங்க. வாங்குவோம் இருக்க ஃபோனை ஃபுல்லாக அழுட்டு போயிடும். சாம்சங் செக்ஷனுக்கு வந்திருக்கோம், எங்கேயாவது ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். வாங்க 24 அல்ட்ரா. இது 24 அல்ட்ரா தானே? இவ்வளோ பார்டர் கொடுத்துட்டாங்க கஷ்டமா பாருங்க. இந்த ஃபோன் தான் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. அந்த ஃபோன் என்ன டம்மியா இப்படி ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகிற ஃபோன் அங்கேருந்து எடுத்து வந்துச்சு. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு இப்போ எக்ஸ்சேஞ்செலாம் இல்லை, நம்மளே பண்ணிக்க வேண்டியதான். இதை பிடிங்கி இங்கே சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் சைலண்ட்டாக. அது எப்படி மாற்ற முடியும்? தூக்கிறவங்க உங்களை. தலைவர் இந்த ஹார்னரில் என்ன பேடாது? ஹார்னர் மேஜிக் V3 எடுக்க போகிறாரு. ஐஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட போகிறாரு. இந்த ஃபோன் தான் வாங்கலான்னு பிளானில் இருக்கிறப்பல. என்ன ஐடியாவில் இருக்கீங்க? அப்படி மடக்கி வீடியோ எடுப்போம். அப்படியே நைட்டு போனோம்னா தொடர்ந்து எடிட்டிங் வேற லெவலில் பரவாயில்ல. சாம்சங் நல்லா மெல்ஸாக எடுத்துருக்கோம். 24 அல்ட்ரா இது நல்லா இருக்கு, எடுத்துங்க. சும்மா சொல்ல மாட்டேன், ஒரு வாட்டி தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். விலை கொடுக்க பிடுங்க, இல்லைன்னா இல்லை. நம்ம வந்து இப்போ டீ குடிக்க போகிறோம். ஃபோனை வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அது வாங்கலாமா என்னென்னு கொஞ்சம் கன்ஃபியூஷனாலே இருக்குது. சரி வாங்க நம்ம டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிப்போம். மண்டை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தலைவர் அந்த vlog எடுத்து பேக்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, எல்லோரும் ஒன்றா தான் போகிறோம். தலைவரா அங்கேருந்து வெஹிக்கிள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க பாய் சொல்லுங்க. ஒரு பாய் சொல்லுங்க. ஓகே ஜி மேம். ஸோ ஓப்போ ரெனோ 10 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளாக் ஷீட் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உழைப்பு முழுசாக போட்டிருக்கோம். ஆமாம், உழைப்பு முழுசாக போட்டிருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க ஜிஃபேம். ஓகேவா, நம்ம ஜிஃபேம் யாராவது இந்த பக்கம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஜிஃபேம்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அவருக்கும் தெரியும். என்ன தடவை சேலஞ்ச் பண்ணிட்டாரு, அவங்க எல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டாருங்க. எனக்கு டக்குன்னு இதாகிடுச்சு. அதனால் உடனே பண்ணுறோம். இர்ஃபான் நீ சொல்கிற மாதிரி பறக்கிறோம், பறந்து ஆகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ மலை சோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போ நேராக போயிட்டு ஒரு டீயை வாங்கி டக்குன்னு குடிச்சிட்டு வருவோம். வாங்க. ஹலோ பார்ட்னர்ஸ், நம்ம ஃபைனலாக இப்போ தான் மணி டைம் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். டைம் 3 o'clock ஆகுது. நம்ம ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜரீரில் போனோம், போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு வேறு இடத்துல போய் விசாரிப்போம் செல்லை பற்றி. பிடிச்சிச்சுன்னா நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த வீடியோவும் போடுறேன். தலைவர் கூட நம்ம நல்லா ஃபன் பண்ணிட்டுருக்கனால வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. வீட்டுக்கு வந்தால் கண்டினியூ பண்ணுறோம். சரி, தொடர்ந்து நம்ம vlog முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை வீடியோ சந்திப்போம். ஓகே, டேக் கேர், பாய்.